இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல். குக்கரில் எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் 5 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, 1 கப் வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துருங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்ல வாசனை வரும் அந்தளவுக்கு வதக்கிடுங்க. பொடி பொடியாக அரிஞ்ச பீட்ரூட் போட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சப்பொடி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி 1 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. 1 விசில் போதும். 2-3 விசில் வந்துச்சுன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும். காய் நல்லா இருக்காது பொரியலுக்கு. கரெக்டாக குக்காக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃபயரில் சாட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தேங்காய் போட்டு திரும்பவும் 2 நிமிஷம் ஹை ஃபயர்லேயே சாட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கும் போதே ரொம்ப அந்த பீட்ரூட்டோட வாசனை நல்லா வரும். ஒரு பிடி கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிடுங்க. ரொம்ப வாசனை வரும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கொத்தமல்லி இலை போடுங்க. ரொம்ப சூப்பரான பீட்ரூட் பொரியல் அவ்வளோ வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் ரொம்ப சுலபமாக ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் சூப்பரான பீட்ரூட் பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.